உனக்கு எதிராய் எதிரிட்டு வந்தவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்முடைய போதகர் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்லாம் போனாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்த டாக்டர்ஸ் அந்த பழைய பலவீனங்கள், பழைய அந்த வியாதிகள், அதுக்கான அடிச்சுவடுகளை காணாதபடிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். இம்மட்டும் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு நம் மத்தியிலே வர கர்த்தர் போதகருக்கு கிருபை தந்தார். நீ வருகிற நாட்களிலே அவர் மூலமாய் அநேக சத்தியங்களை நாம் கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். எப்பொழுதும் போல இந்த நாளிலேயும் நான் மிகுந்த நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே வாத்தியாருக்கு முன்னால் நிற்கும் போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். இன்றைக்கி 2 வாத்தியார் வந்திருக்காங்க. நேச்சுரலி நம்ம பாஸ்டர். இரண்டாவது, இன்று நான் உங்கள் மத்தியிலே ஒரு போதகனாய் நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னை வழி நடத்தினவர்கள் அங்கே 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் என்னை வழி காட்டினாங்க. ஆவியானவர் அவர்களை கொண்டு இந்த நாளிலே ஒரு ஆவிக்குரிய சபையிலே ஒரு ஆவிக்குரிய பயணத்தை துவங்க அவர்களை கொண்டு எனக்கு உதவி செய்தார். அவர்களுக்கு முன்பதாக பிரசங்கிப்பதை ஒரு ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். பிரதான தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாம் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒருவருக்கு பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் நாங்களால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலிருந்து வல்லமையான வார்த்தைகள் அடியன் மூலமாய் கடந்து வர, அது சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்க, ஆண்டவரே கர்த்தரை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர, இன்னும் பரிசுத்தமாக்கப்பட, ஹல்லேலூயா, தொடர்ந்து நாங்கள் உற்சாகத்தோடே ஓட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரங்களையும் இரட்சகரும் ஒருவருக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. அப்படியே ஆவி அணைஞ்சிருச்சே. ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு முறை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தியை சீரிய ராஜாவாகிய சனகரிப் அவனுடைய தளபதியாகிய ரப்சாகே எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை தான் இந்த வார்த்தை. நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இன்று தேவனை ஆராதிக்கும்படிக்கு இந்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்களை எல்லாரும் பார்த்து, இந்த வருஷ துவக்கத்திலே ஒரு நம்பிக்கையோட கூட, ஒரு எதிர்பார்ப்போட கூட, ஒரு நிச்சயத்தோட கூட இந்த வருஷத்தை நாம் ஒருவேளை தொடங்கி இருக்கலாம். அப்படித்தான் தொடங்கினோம். கடந்த காலத்தில் எல்லாம் எங்களுக்கு பாடுகளாக இருந்திருக்கலாம், உபத்திரங்களாக இருக்கலாம், கண்ணீரோடு கடந்து வந்திருக்கலாம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்படையான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார், சபையாய் ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் என்னோடே கூட பேசினார் என்று ஒரு திட நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை நான் எப்படியாவது இந்த வார்த்தையை கொண்டு நான் கடந்து சென்று விடுவேன் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருந்த இந்த காலகட்டத்திலே உங்களை நோக்கி சத்துருவின் வார்த்தை ஒருவேளை இப்படி வந்திருக்கலாம். நீ நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? உங்களை கலங்கச் செய்ய, உங்களை சோர்வடைய செய்ய, இது போல கேள்விகளை சத்துரு அவ்வப்போது உங்கள் காதுகளிலே வந்து கேட்க செய்து கொண்டே தான் இருப்பான். நம்முடைய பிசாசானவன், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. வகை தேடி சுற்றி, அந்த சிங்கம் கர்ச்சிக்கும் போது அந்த சத்தத்தை பார்த்தே மற்ற காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகள் எல்லாம் அவர் இருதயம்லாம் நொறுங்கி போய்விடும். அதற்கு பிற்பாடு போய் வேட்டையாடுமா, ஈஸியாக போய் அதை அடிச்சு கொண்டுருமோ. இதே போல தான் நம்மை தளர்வடைய செய்ய, நம்மை சோர்வடைய செய்ய,
நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, உயர்வுகளை நாம் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு சத்துருவானவன் இது போல சில சத்தங்களை நாம் கேட்டு நாம் சோர்வடைந்து போக வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை அனுதினமும் அவன் சொல்லிக் கொண்டே தான் இருப்பான். பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா என்ன விளக்கமா ஈஸியா சொல்லணும்னா, அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதை பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னார். நான் முதல் எடி சபையை பார்த்து கேட்கிறேன், சத்துருவனுடைய உபாய தந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும் என்று சொன்னால் நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. கொரிந்து சபை யாருக்கு தெரிஞ்சிருந்தது? நம்ம அநேகருக்கு சத்துருவுடைய தந்திரங்கள் என்னவென்று தெரியாததுனாலே தான் நாம் இன்னும் நம்ம விசுவாச வாழ்க்கையில அந்த நிலையிலே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, ஆவியான இந்த ஊழியத்தில் ஒரு 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 விசாலங்கள் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு உயர்வு இல்லை. போன்ற வருஷம் நம்ம எப்படி ஜெபித்தோமோ அதே போல தான் இப்பொழுதும் ஜெபிக்கிறோம். போன்ற வருஷம் எப்படி நம்ம தியானித்தோமோ அதே போல தான் தியானிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, கனிகள் இல்லை. அதை நன்கு தெரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்போது, மனிதர்கள் மூலமாகவோ அல்ல சூழ்நிலைகள் மூலமாகவோ இப்பேற்பட்ட நம்மை சோர்வடைய செய்கிற, நம்மை தளர்ந்து போக செய்கிற இப்படி வார்த்தைகள் வரும்போது நம் தந்திரங்களை அறிந்து கொண்டோமே ஆனால் அதை எதிர்த்து நிற்கவும் நம்மாலே முடியும். அல்லேலூயா. அப்படி சாத்தானுடைய சில உபாய தந்திரங்கள் என்ன என்ன என்பதை தான் நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அசரிய ராஜா சனகரி தன்னுடைய படைத்தலைவனாகிய ரப்சாகையை கொண்டு பேசின அந்த வார்த்தை நம்முடைய வேதாகமத்திலே 3 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எசேயா 36ஆம் அதிகாரம், அடுத்ததாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்திலேயும் இந்த சம்பவங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே சம்பவத்தை 3 இடங்களிலே ஆவியானவர் எழுதி வைக்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒன்று விசேஷித்த ஒரு காரியம் இதிலே ஆவியானவர் சொல்ல விரும்புகிறார் அல்லது கற்றுத்தர விரும்புகிறார் என்று அர்த்தம். அதை கற்றுக்கொள்ள கர்த்தர் முதலாவது எனக்கும் பிற்பாடு சபையார் உங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் உதவி செய்வாராக. இப்பொழுது நாம் இந்த 3 புத்தகத்திலிருந்து வாசிக்க போறதில்லை. நாம் ஏசாயா 36ஆம் அதிகாரத்திலே வருகிற சம்பவங்களை தான் ஒரு 5 காரியங்களை நாம் பார்த்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாமா? முதலாவதாக ஏசாயா புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம், வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொன்னான். அதாவது இந்த சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, உங்க போதகர் உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, உனக்கு எந்த தீங்கும் உனக்கு ஏற்படாதுன்னு சொல்லுவாரு. தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்னு சொல்லுவாரு. உங்க போதகர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை விடுவிப்பார்னு சொல்லுவாரு, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னு சொல்லுவாரு, நிச்சயமாகவே உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு போதகர் சொல்லுவாரு. அதையெல்லாம் நம்பாத. சத்ரு கையாளுகிற முதல் யுக்தி இதுதான். நம்முடைய விசுவாசத்தை குறித்து சில சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்புவானா. சூழ்நிலையிலே பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். அதுவும் பிசாசு டைரக்டா வந்து நம்ம இடத்துல வந்து இந்த மாதிரி கேள்வியை கேட்க போறதில்லை. அதற்கு சில மனிதர்களை அவன் ஆயுதமாக பயன்படுத்துவான். அதுவும் குறிப்பா வேற ஒருத்தர் இருந்து இல்லை, நம்ம சொந்தங்களுக்குள்ளே இருந்து இந்த வார்த்தைகள் வரும். நம்ம நெருங்கிய உறவுகள் மத்தியிலிருந்தே இந்த வார்த்தை வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீங்கள் உறுதியோடு, ஜெபத்தோடு, வேண்டுதலோடு இருப்பீங்க. அப்போ ஒரு சொந்தக்காரர், அத்தையோ மாமாவோ,
உள்ள பெரியப்பாவோ சித்தப்பாவோ வந்து சொல்லுவாங்க, நீ நம்பிக்கொண்டு இருக்கிற இந்த நம்பிக்கை என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு பாலிஷ்டா பேசுவாங்க பாருங்க. வேற மாதிரி சொல்லணும்னா, நீ இதை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காத, வேற சில ஸ்டெப்ஸ் எடுக்கலாமே. நான் வயது சென்றவளாயிட்டே, நான் கிழவனானேனே எதனால் அறிவேன்? ஒரு தவறான ஆலோசனை, ஒரு தவறான முடிவு, அதனால உலகம் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுது. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அவர்கள் தருகிற அந்த ஆலோசனை எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆமா, அவங்க சொல்றது சரியா தானே இருக்கு, அவங்க சொல்ற ஆலோசனை கரெக்டா தானே இருக்கு, நாம ஏன் இதை செய்யக்கூடாது? நீங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதோ இல்ல வேலை வாய்ப்புக்கு வேறு சில ஆல்டர்னேட், வேறு சில மாற்று காரியங்களை செய்வதோ தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். சூழ்நிலை எல்லாம் கரெக்டா இருக்கும். டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க, நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டோம், வந்திருக்கிற ரிப்போர்ட்லாம் கரெக்டா அக்யூரேட், அவங்க ஞானத்திலே அவங்க படித்த படிப்பை வைத்து சொல்லுவாங்க, எல்லா ரிப்போர்ட்லாம் அக்யூரேட்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. இதற்கு முன்பதாக இந்த வியாதி வந்த ஒருவரும் தப்பி பிழைத்ததாய் சரித்திரமே இல்லை. நீங்க இன்னும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? உனக்கு தான் வேலையே இல்லையப்பா, நீ எப்படி உன் குடும்பத்தை நடத்த போற? நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிற? உன் பேங்க்ல அக்கௌண்ட்ல பேலன்ஸே இல்லையே, நீ எதை நம்பிக்கொண்டு உன்னுடைய பிள்ளைக்கு திருமண காரியத்தை ஆயத்தப்படுத்துற? உனக்கு மார்க்கே இல்லையே, நீ எப்படி வந்து உன் பிள்ளைக்கு இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் எனக்கு இந்த டிகிரியில் கோர்ஸில் எனக்கு அட்மிஷன் கிடைக்கணும் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த கம்பெனியில் எனக்கு இந்த ஜாப் கிடைக்கணும்னு நீ எப்படி நம்புற? இப்பேற்பட்ட சத்தங்கள் அனுதினமும் சத்துரு நம்மை சோர்வடைய செய்ய, நம்முடைய விசுவாசத்தை குறித்து சந்தேகத்தை எழுப்பும்படியாய் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பான். கேட்கிறான் பாருங்க இசைக்கியா ராஜாவை பார்த்து, நீ எப்படி இவ்வளவு கான்பிடண்டா நிக்கிற இசைக்கியாவே, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அசிரிய ராஜாவாகிய சனகரிப்புக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு தேசமும் இல்லை, எந்த ராஜாக்களும் இல்லை, எந்த தேவர்களும் இல்லை. எல்லா ராஜ்யங்களையும் நாங்கள் வீழ்த்தி விட்டோம், முறியடித்து விட்டோம். நீ வந்து சின்னோண்ட ராஜா. இஸ்ரவேல் கோத்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் கோத்திரம் என்று சொல்லி ஒன்று 10 கோத்திரங்களை கொண்டது. அடுத்து யூதேயா அது 2 கோத்திரம், யூதா பென்யமீன் என்று சொல்லி நீ கோத்திரத்துல 2 கோத்திரம் தான் வச்சிருக்க. ஆனாலும் இவ்வளவு பெரிதான எங்கள் படைக்கு முன்னால நீ எந்த தைரியத்துல நிக்கிற? நீ நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? உங்களை குறித்தும் இதே போல சத்துருவானவன் கேள்வி கேட்பான். நீ எந்த தைரியத்துல இந்த வருஷத்தை தாண்டி போயிடலாம் நினைக்கிற? நீ எந்த தைரியத்துல இந்த கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படுவேன்னு நினைக்கிற? நீ எந்த தைரியத்துல என் கண்ணீரெல்லாம் மாறும் நினைக்கிற? நீ எந்த தைரியத்துல என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு, சுக வாழ்வு அமையும் நினைக்கிற? நீ எந்த தைரியத்துல முன்பு போல உற்சாகமாய் நான் என் காலில் எழுந்து நிற்பேன்னு விசுவாசிக்கிற? அதை எப்படி எசேக்கியா அதை கையாண்டார் என்று பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை ரப்சாக்கேக்கள் நம்மை நோக்கி சொல்லும்போது எசேக்கியா அதை எப்படி கையாண்டார் என்று பார்த்தால், அதே பேட்டர்ன், அதே ஃபார்முலாவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தும் போது சத்துருவை நாம் எளிதில் வீழ்த்தி விடலாம். எடுத்து வாசிங்க ஏசாயா 37:33. ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ரப்சாக்கே இந்த கேள்விகளை கேட்கும் போது நீ நிற்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ எந்த தைரியத்துல நிற்கிறன்னு எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்கும்போது தேவ மனுஷனாகிய எசேக்கியா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நினைவிலே கொண்டு வருகிறார். கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார் அவர்கிட்ட? இந்த நகரத்திற்குள்ளே அவன் பிரவேசிப்பதில்லை. யாரு?
அந்த அசிரிய ராஜா சனகரிப் இந்த நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவன் இந்த நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை, இதற்கு முன்பதாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை. அவன் இந்த நகரத்திற்குள்ளே பிரவேசியாமல் அவன் வந்த வழியாய் திரும்பி போவான். இது கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் நினைவிலே கொண்டு வருகிறான். இந்த வார்த்தையை நிறுத்தி நிறுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் இந்த நகரத்திற்கு உள்ளாக பிரவேசியாமல் தான் வந்த வழியே. இல்ல அப்படி இல்லை, நான் வாசிக்கிறேன். அவன் இந்த நகரத்திற்குள் வரமாட்டான், இதன் மேலாம் வரமாட்டான், இதற்கு முன்பாக வரமாட்டான், இதற்கு எதிராகவும் வரமாட்டான். இந்த நகரத்திற்குள் அவன் பிரவேசிக்கவே மாட்டான், வந்த வழியாயே திரும்பி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவானவன் உங்களை பார்த்து நீ நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்னவென்று உங்கள் விசுவாசத்தை குறித்து அவன் சந்தேகங்களை கேள்விகளை எழுப்பும்போது நீங்க சொல்லுங்க, பிசாசே, நான் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். அவர் வாக்கு கொடுத்தார் என்றால் அதன்படியே செய்து முடிப்பார். வாக்கு பண்ணினவர் ஏனென்றால் வாக்கு பண்ணினவர் சாதாரணமான நபர்கள் அல்ல. வாக்கு பண்ணினவர் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அல்ல. வாக்கு பண்ணினவர் ஒரு அதிகாரத்திலே உடையவர், உலக அதிகாரத்தை உடையவர் அல்ல. வாக்கு பண்ணினவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார். அவர் சொல் தவறாதவர். அவர் வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றி தருவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் என்றென்றும் அழிந்து போவதே இல்லை. அவர் எந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக இந்த பாடலை நாம் பாடதான் போகிறோம். பாடலாமா? காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனால் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்லி உள்ளவரை என்றும் குறையாமல் காத்திட நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ள என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி நல்லவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. இப்ப நம்ம பாடின பாட்டு வெறும் பிராக்டிஸ் தான். ஏன்னா வருஷத்தின் கடைசியில் நம்ம இந்த பாட்டை சொல்லி பாட போறோம். அதுக்கான பிராக்டிஸ் தான் இது. பாடினவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கினாலே சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றி தருகிறவரை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. போதகர் நிறுத்துங்க போதும், உங்க சாட்சி ரொம்ப போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் அவ்வளவுதானா? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்ன பிரகாரமாய் செய்தார் என்று சொல்லி இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்களை குறித்து சொல்லப்படும். ஹல்லேலூயா. முதலாவதாக உங்க விசுவாசத்தை அவன் தளர பண்ணுவானா. பவுல் இதே போல கைதியாய் கொண்டு போகப்படுகிறார். கொண்டு போகப்படும் போது அவர் சொல்லுகிறார், அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 27 அதிகாரத்திலே 100க்கு அதிபதி
பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். பவுல் எச்சரிக்கிறாரு, இந்த பிரயாணம் நமக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கும் போது அந்த நூற்றுக்கு அதிபதி அதை பெருசா பொருட்படுத்தவே இல்லை. இறங்கிட்டாங்க கடல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த தென்றல் காற்று, மெதுவாக இருந்த தென்றல் காற்று ஒரு பெரிய புயல் காற்றாய் மாறி போனது. பெரும் புயல் காற்றாய் மாறி போனது. 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அதாவது 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, காற்றின் போக்கிலே அவர்கள் கொண்டு போகப்பட்டார்களாம். வாழ்க்கை அப்படியே போற போக்குல காற்று எப்படி போதோ சொல்லுவாங்கல்ல, விதி போன போக்குல போகுதுங்க எங்க வாழ்க்கை. காற்றின் போக்கிலே இந்த படகு போவது போல அந்த படகு காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது. இங்கே கீழே எழுதுகிறார், அநேக நாளாக சூரியனாவது சந்திரனாவது காணப்படவில்லை, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனதுன்னு சொல்லல. என்னது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க. என்னது, முழுமையுமாய் சான்ஸே கிடையாது, தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் பவுல் சொல்றாரு பாருங்க, 22ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே பவுலால எப்படி இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது? அவர் சொல்லுகிறார், கப்பல் சேதமே அன்றி உங்களில் ஒருவனுக்கும் ஒரு பிராண சேதமும் உண்டாகாது. எப்படி? அநேக நாளாக சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல், அதாவது டோட்டலி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த வேர்ல்டு. நம்ம சில கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது சொல்லுவோம்ல, செல்ஃபோனில் கரெக்டாக சொல்கிறீங்க, செல்ஃபோனில் டவரே இல்லை, கனெக்ஷனே இல்லை, கனெக்டிவிட்டியே இல்லை. அதே போல் பரலோகத்துக்கு கூட இருந்த டவர் கட் ஆயிடுச்சு, தொடர்பே கிடையாது. அநேக நாளாக சூரியன் சந்திரன் யாருக்குமே ஒன்றும் தெரியல. அந்த படகுலே பயணம் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் டவர் கிடைக்கல. ஆனால் பவுலுக்கு டவர் கிடைச்சிருச்சு. எப்பயுமே எப்போதும் கனெக்ஷன்ல இருந்தார் ஆண்டவரோட. அவர் அந்த சூழ்நிலை மத்தியிலையும் அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் என்னன்னா 23ஆம் வசனத்துல, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீங்கள் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அந்த தேசத்திலே பெரிய பெரிய தலைவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நிற்க செய்ய போகிறார். நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்க போறீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதம் பாத்திரமாய் நிற்க போறீங்க. அநேக IAS கலெக்டர்ஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு முன்பதாக, மினிஸ்டர்ஸ்க்கு முன்பதாக கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ராயனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க வேண்டும். உங்களை குறித்து கர்த்தர், நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து பரலோகம் ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை வைத்திருக்கிறது. அதற்கு முன்பதாக எது வந்தாலும் ஒன்றும் வாய்க்காதே போகும். பவுல் சொல்றாரு. அதனாலதான் தப்பி பிழைப்போம் நிச்சயமற்ற சூழ்நிலையிலையும் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன, நான் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். ஆனால் அடுத்து சொல்றாரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்திலே முழு நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் 1000 சொல்லட்டுங்க, சத்ரு 1000 சொல்லட்டும், அநேக கேள்விகளை உங்களை பார்த்து கேட்கட்டும். இது எப்படி ஆகும், இது எப்படி வாய்க்கும், நான் கிழவனாயிருக்கிறேன் எப்படி ஆகும், நான் வயது சென்றவனாயிருக்கிறேன் எப்படி ஆகும், காலம் கடந்து விட்டது எப்படி ஆகும், அநேக கேள்விகளை உங்களை நோக்கி கேட்கட்டும். ஆனால் நீங்க சொல்லுங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படியே நடக்கும். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜாவின் மனுஷன் தன்னுடைய குமாரனுக்காக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார். வாசிங்க, யோவான் 4:49-50. 50ஆம் வசனம் கடைசி பகுதி மட்டும் வாசிங்க, நேரம் இல்லை. யோவான் 4:50. யோவான் 4:50 வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, பலவிதமான கேள்விகளோடும், பலவிதமான குழப்பத்தோடும், பலவிதமான கவலைகளோடும், கண்ணீரோடும், வேண்டுதல்களோடும் நீங்க ஒருவேளை வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு நான் ஒரு உத்தரவாதத்தை தருகிறேன். இப்பொழுதெல்லாம் சத்துரு வந்து உங்களை பார்த்து, நீ நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று கேட்டால், நீங்க அவனை பார்த்து சொல்லுங்க, அவர் எனக்கு சொல்லிய பிரகாரமாகவே நடக்கும். அவர் எனக்கு சொல்லிய பிரகாரமாக நடக்கும். நீ போடுகிற திட்டம் அல்ல சத்துருவே, கர்த்தர் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை எப்படியும் நிறைவேற்ற பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லிய பிரகாரமாகவே நடக்கும். முதலாவது சத்துரு வசனத்தை குறித்து, நம் நம்பிக்கை குறித்து கேள்வி எழுப்புவான். அதை விசுவாசத்தை கொண்டு, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கொண்டு அவனை மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், ஏசாயா 36:10 வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்தி கர்த்தர் சொன்னது போலவே சொல்றது வந்து, கர்த்தர் சொல்லவில்லை, இந்த தேசத்தை அழித்து விடுன்னு கர்த்தர் தான் சொன்னாரு. தேவ பிள்ளைகள் எவ்வளவுதான் நம்ம வேதத்தை வாசித்தாலும், எவ்வளவுதான் நம்ம இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும், இந்த சின்ன சின்ன ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் நம்ம சட்டை பண்ண மாட்டோம், பொருட்படுத்த மாட்டோம். நம்முடைய போதகர் சொல்ற வார்த்தையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம போதகர் உங்களுக்காக திறப்பில் நின்று, உங்களுடைய ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட வகையில் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டோம். ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலாம், அநேகர் அதை வந்து நம்ம போதகர் தானப்பா ஏதோ ஒன்று சொல்லுவார் அவர். ஆனால் வந்து வரம் பெற்ற ஊழியக்காரன் ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியார் வருவார், ஒரு பிரபலமான ஊழியக்காரர் வருவார். அவர் வந்து சொன்னார்னா அப்படியே நம்பிடுவான். இங்கே உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் தாய்மார்கள் இருக்குங்கல்ல, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு காரம் சேர்க்கணும், எவ்வளவு புளி சேர்க்கணுன்றது அம்மாவுக்கு தான் தெரியும். அதே போல் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தான் மந்தையோட நிலைமை நல்லா தெரியும். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் திறப்பில் நின்று உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது, ஆமேன், கரங்களை உயர்த்துங்க, ஹல்லேலூயா சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியது இருக்கு. ஆனால் வெளியிலேருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி வருவார், பிரபலமான ஊழியக்காரர் வருவார். அவர் வந்து சொல்லுவார், அந்த கடைசியில் உட்காந்துருக்க சகப்பு செட் போட்டு, பிரதர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி ஆகுங்கன்னு சொன்னால் ஆமேன் ஹல்லேலூயான்றவாங்க. அதே தான் போதகர் சொல்லியிருப்பார். கர்த்தர் இதை சொன்னார்னா போதும், அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவான். இதே போல தான் ஒரு சபையில் ஒரு போதகர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சபையில் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், வசனத்தெல்லாம் கோட் பண்ணி சொல்கிறார், இந்த வசனம் சொல்கிற சபையில் இருக்க எல்லாரும் ஆர்வமாக பேய் வச்சு திருப்புறாங்க, பார்க்குறாங்க, எஸ் எஸ் எஸ்ன்னு. இங்கே உட்காந்துட்டு ஒரு அம்மா மட்டும் இப்படி முறைச்ச கண்ணு சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். இப்படி பார்க்குறாரு, அந்த அம்மா இப்படி முறைச்சு பார்க்குது, அசையலை. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வேதாகமத்தை பார்க்குறாங்க, அந்த அம்மா அசையவே இல்லை, அப்படியே உட்காந்து இவரே பார்த்துட்டு வச்ச கண்ணு வாங்காமல். இவருக்கு பிரசங்கம் ஓடலைங்க. கேட்டே விட்டார், ஏம்மா எல்லாரும் வசனத்தை எடுத்து பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துருக்கீங்களே, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, என்னம்மா வசனத்தை பாருங்கம்மா, வசனத்தை பார்த்தா தான் அடுத்து இங்கே காரியங்கள் இப்படி இருக்குதான்னு பார்க்க முடியும், வசனத்தை பாருங்கள், வசனத்தை நோக்குங்க, என்னையே பார்க்காதீங்க, எல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள், அதே போல் வசனத்தை பாருங்கள். ஐயா, நீங்கள் வசனத்தை சொல்கிறீங்க, நான் முழுசாக நம்புகிறேன்யா, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். இந்த பயலுக தான் எல்லாமே விசுவாசிக்காமல் நீங்கள் சொல்கிறது கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக வேதாகமத்தை திருப்புறாங்க. நீங்கள் சொன்னது எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை எவனுக்குமே. அதனால தான் இவர் சரியாக சொல்கிறாரான்னு செக் பண்ணுறதுக்கு வேதாகமத்தை திருப்புறான். ஆனால் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், நான் நம்புகிறேன்யா, அதனால் தைரியமாக பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை போல் சொல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராங்க. இங்கே யார் வந்து நின்று பேசினாலும், ஐயா நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்குன்னு சொல்லாதீங்க. பெரேயா பட்டணத்தார் பவுல் போய் பிரசங்கம் பண்ணதுக்கு பிற்பாடு அவர்கள் என்ன பண்ணாங்களா, அந்த வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல ஏற்றுக்கொண்டார்கள்,
ஏற்றுக்கொண்டு அப்படியே அப்பா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு போகல. வீட்டுக்கு போய் வேதாகமத்தை திறந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். பேசுனது பவுலாவே இருக்கட்டும், பேசுனது பேதுருவாக இருக்கட்டும், அது வேதத்திற்கு புறம்பாக இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல. இதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தை வாசிச்சா தானே. இதில் பழக்கம் இல்லாதனால தான், நீங்கள் வார்த்தையை நீங்கள் சரியாய் வாசிக்காதனால தான் தவறான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். சரியாய் நிதானிக்க வேண்டும். நிதானிப்பின் ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. சவுல் தன்னுடைய கடைசி யுத்தத்தில் பெலிஸ்தர்கள் தன்னை சூழ்ந்து கொண்டார்கள். கர்த்தர் தன்னுடைய கூட பேசுவது இல்லை, தீர்க்க தரிசனத்திலாவது சொப்பனத்திலாவது பேசவில்லை என்று சொல்லி ஒரு சூனியக்கார இடத்துல போய் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது சாமுவேல்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் உள்ளேருந்து, பாதாளத்தில். நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கர்த்தர் என்னிடத்துல சொப்பனத்திலையும் பேசுறதில்லை, தரிசனத்திலையும் பேசுறதில்லை, பெலிஸ்தர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், நான் யுத்தம் என்னை நெருங்கி இருக்கிறது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஆவிட்ட பேசுவார். யாரு? சவுல் பேசுகிறாரு. அப்போ அந்த ஆவி சொல்லும், சரி ஓகே, நாளைக்கு யுத்தத்தில் பெலிஸ்தர்கள் மேற்கொண்டு விடுவார்கள், நாளைக்கு நீயும் உன் குமாரனும், அந்த வசனத்தை வாசிங்க, 1 சாமுவேல் 28:19. 1 சாமுவேல் 28:19. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோட கூட இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த சாமுவேலை போல வந்த அந்த ஆவி சொல்லுது. இவரும் வந்து சாமுவேல் தான் சொல்லி நம்பிட்டாரு. அதை அவரை போலவே அந்த அங்கியெல்லாம் போட்டுட்டு வஸ்திரம்லாம் போட்டு வந்தது. நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோட கூட இருப்பீர்கள். சம்பவித்தது என்ன? 1 சாமுவேல் 31:12 வாசிங்க. அவர்களிலே பலசாலிகள் எல்லாரும் எழுந்து ராம் முழுவதும் நடந்து போய் பெசானின் அலங்கத்தில் இருந்த சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து வந்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவைகளை அங்கே தகனம் பண்ணி. என்ன பண்ணியா? மறுபடியும் வாசிங்க, தகனம், சத்தமா வாசிங்க. யாபேசுக்கு கொண்டு இல்ல என்ன பண்ணி? லாஸ்ட் வார்த்தை தகனம் பண்ணி. நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா மரித்து தன்னுடைய பிதாக்களுடைய கல்லறையிலே சேர்க்கப்பட்டான், அடக்கம் பண்ணப்பட்டான். மக்பெல்லா குகையிலே சாரால் அடக்கம் பண்ணப்பட்டால். இப்படிதான் வரும். இங்க என்ன போட்டிருக்கு? தகனம் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா? எரிக்கிறது, நெருப்பை போட்டு எரிக்கிறது. இந்த ராஜாக்களிலே இப்படி எரிச்சு தகனம் செய்யப்பட்ட ஒரே ஆளு சவுல் தான். நாளைக்கு நீயும் உன் குமாரன் என்னோட கூட இருப்பீர்கள். நெருப்பு, இந்த நெருப்புக்கே கொண்டு போயிட்டான் சத்ரு. அது பிந்தைய நாட்களில் தாவீது போய் அந்த எலும்புகளை எல்லாம் அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து ப்ராப்பராக ஒரு தகனம் பண்றாரு. அதனால எச்சரிக்கை தேவை. இந்த வேதாகமத்தில் உள்ளதை தான் உலக மனுஷர்கள்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றாங்க. வேதாகமத்தில் உள்ளதான் திருக்குறள்னு வந்திருக்கு. அவரும் சொல்லலையா? எப்பொருள் யார் யார் வாய். கரெக்டாக சொல்லிட்டீங்கப்பா எல்லாருமே. ஏன்னா எழுதுனா அங்கே மார்க் போட்டுருவான், ஃபெயில் ஆக்கிடுவான்ல. இங்கே எழுதலைன்னா அங்கே ஃபெயில் போட்டுருவான். அதனால படிச்சிருப்போம் எப்படியாவது. இந்த வேதாகமம் தெரியலன்னா பாஸ்டர் என்ன சொல்ல போகிறாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஃபெயிலான எல்லா டிக்கெட்டையும் தான் ஆண்டவர் இங்கே பாஸ் ஆகி உட்கார வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாம் ஃபெயிலியர்ஸ் தான் நம்ம எல்லாருமே. அவருடைய ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா தகுதி இல்லவன் ஒருவனே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாய் அவருடைய செட்டையின் மறைவிலே அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கிறோம். கவனமாக இருக்கணும். யாரு சொன்னாலும் அப்படியா, அவன் இயேசுவே விட்டு வைக்கல. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யுமா சொல்லுமா? நல்லா வாசிங்க. செய்யுமா சொல்லுமா? கவனம் தேவை வார்த்தையில். கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். பேசுத வார்த்தையில தான் கவனம். நீ வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டாயின்னு போட்டிருக்கு. நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ சொன்ன அப்போ கல்லு அப்பமா மாறும். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு. அதை எப்படி ஆண்டவர் அதை டேக்கிள் பண்ணாரு பாருங்க.
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ தேவனுடைய குமார், வேத வசனத்தை வச்சு தான் சொல்றேன். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், உம்முடைய பாதம் கல் இடாதபடிக்கு தூதர்கள் தாங்குவார்கள்னு எழுதியிருக்கே சொல்றான் பாருங்க பைபிள்ல. நான் சொல்றேன், உங்களையும் என்னையும் காட்டிலும் பைபிள் நல்லா தெரியும் பிசாசுக்கு. அதை பார்க்கலும் நீங்க நல்ல வேதாகமத்தில் நீங்க தெளிவில்லாதவர்களாக இருந்தீங்கன்னா எளிதில் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்கள். எழுதியிருக்கிறதேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்படியா எழுதியிருக்கான்னு சொல்லி டங்குன்னு குதிக்கல மேல இருந்து. என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. என்றும்ன்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறானா? அந்த ஆராய்ந்து நிதானித்தோமே ஆனால் இப்படிப்பட்ட தவறான இந்த பிரசங்கிகளுக்கு, தீர்க்க தரிசனங்களுக்கு, தவறான பிரசங்கியார்களுக்கு, தவறான உபதேசியார்களுக்கு நாம் காக்கப்படுவோம். நம்முடைய ஆத்துமாக்கள் காக்கப்படும். இதில் மிகவும் கவனம் தேவை, கவனம் மிகவும் தேவை. யோசேபாத் அதே போல தான். ஆகாப் ராஜா கேட்குறான் யோசேபாத்தை பார்த்து அந்த ஆண்டவர் பார்த்து கேட்குறான், கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் செய்ய போக வேண்டும். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா இல்லையா, இந்த யுத்தத்திலே எனக்கு ஜெயம் கிடைக்குமான்னு கேட்கும்போது, அங்கே அரண்மனையில் இருந்த 400 தீர்க்கதரிசிகள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 400 பேரை சொல்றான், நீர் போம், கர்த்தர் உமக்கு வெற்றியை தருவார். அடிச்சு விட்டான் பாருங்க தீர்க்க தரிசனத்தை. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா யோசேபாத்து மனசு கேட்கல. கேட்கிறாரு பாருங்க, இவனை விட இவர்களை பார்க்கிலும் வேறு யாராவது ஒருத்தன் இங்கே தீர்க்கதரிசி இருக்கானா? வசனத்தை வாசிக்கலாமா? நல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 22:6-7. 1 ராஜாக்கள் 22:6-7. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போ, ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அடுத்த வசனம் இதுதான் ஹைலைட். அடுத்த வசனம். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவைகளே அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராயிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். 400 பேர் சொன்னதுக்கு பிற்பாடும் யோசபாத் சொல்ற வார்த்தை, இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஏன்னா நல்லா தெரியும் இந்த 400 பேரும் யாருடைய தீர்க்கதரிசின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் பாகாலுடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராகிலும் இங்க தேடுறான் பாருங்க, தேடுறான். சமாதானம் இருக்காது. நல்ல ஆவியிலே பக்குவப்பட்டு இருக்கிறவர்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த ஆலோசனை முதலாவது உங்களுக்கு சமாதானத்தை தரும். மனிதர்களும் பலவீனம் உள்ளவர்கள் தான். தீர்க்க தரிசனம் சொல்ற ஊழியக்காரர்களும் பலவீனம் உள்ளவர்கள் தான். நான் எல்லாரையும் தப்பா சொல்ல வரல, தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சொல்றாரு அதை அவங்களை கனவீனப்பட, அவர்களுக்கு கூட கனத்தை கொடுக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறதா என்பதை நம்ப வேண்டும். எலிசா தீர்க்கதரிசி தான் பெரிய தீர்க்கதரிசி. பள்ளி அறையில் பேசப்படுகிற வார்த்தையும் ராஜாக்கு அறிவிக்கிற வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியே சூரமியாளின் மகன் மரித்து போகிற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு மறைத்துட்டாராம், மறைத்து விட்டார். இப்போ நீங்களும் நானே ஏமாத்துறோம். கவனம் தேவை. இந்த வார்த்தையிலே நாம் பலப்படாவிட்டால், இந்த வசனம் நமக்குள்ளே பொதிந்து வைக்கப்படாவிட்டால் நாம் எளிதில் வஞ்சிக்கப்பட்டு போவோம். சத்துருவானவன் வந்து நம்மளை பார்த்து ஈஸியாக கேட்பான். இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லி தான் இந்த வார்த்தை, இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது என்று சொல்லி உங்களை வழிவிலக போக செய்து விடுவான். எச்சரிக்கையாக இருக்கணும். வாசனத்தை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3வது காரியத்தை வாசிக்கலாமா? 3வது காரியம் ஏசாயா 36:18-19 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அதுக்கு முந்தின வசனம் போடுங்க, 18ஆம் வசனம் போடுங்க. முந்தின வசனம் போடுங்க 18. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள்.
ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? அதாவது சொல்ல வரணும்னு சொன்னா, கடந்த காலத்தின் வெற்றிகளை, சத்ருவனுடைய வெற்றிகளையும், நமது நிகழ்காலத்தின் பலவீனங்களையும், நம்முடைய கடந்த காலத்தின் பாவங்களையும் சத்ரு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான். தாவீதுக்கு சொன்னான் இல்லையா, தாவீதே, நீ அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நீ எப்படி பார்க்க முடியும் தாவீதே? நீ உரியாவை கொன்று பத்சேபாளை உனக்கு மனைவியாய் எடுத்துக்கொண்ட. நீ அவ்வளவு பெரிய துரோகி, ஒரு குடும்பத்தையே நீ சின்னாபனமாக்கினவன். இப்படியாப்பட்டவன் நீ எப்படி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க முடியும்? உன்னுடைய சிங்காசனம் எப்படி தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும்? சான்ஸே இல்லை தாவீதே. பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, உன்னை ஆண்டவர் கூடயே வச்சிருந்தாரு. 12 அப்போஸ்தலர்கள்ல 3 அப்போஸ்தலர்களுக்குள்ளே பிரதானவனாய் உன்னை வைத்திருந்தார். ஆனால் நீ அந்த ஏரோதின் அரண்மனையில் அந்த ராத்திரியிலே 3 முறை அவரை தெரியாது என்று மறுதளித்து விட்டாய். யூ ஆர் ஃபெயில்டு. நீ தோற்று போனவன், நீ மறுதளித்தவன். உன்மேல எப்படி அவர் இந்த சபையை கட்டி எழுப்ப முடியும்? சவுலே, நீ சபையை மிகவும் உபத்திரவப்படுத்தினவன். ஸ்தேவான் கொல்லப்பட்ட போது நீ பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தான் இருந்த. உன்னை ஜாதிகளுக்கு, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா எப்படி மாற்ற முடியும்? சான்ஸே கிடையாது. உங்களை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், கடந்த காலத்தில் நீ செய்யாத பாவமா? உங்களை பார்த்து கேட்கலாம், நீங்க பண்ணாத பாவமா? உன்னை எப்படி அவர் சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ அந்த நாளில் அந்த சந்து முனையில் நீ சிகரெட் குடிச்சிட்டு இருந்தீல, நீ எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவனா இருக்க முடியும்? நீ கடந்த நாட்களில் எல்லாம் வட்டிக்கு விட்டு ரகசியமாக சம்பாரிச்சில்ல, நீ எப்படி தேவனுக்கு பிரியமுள்ளவனா இருக்க முடியும்? சினிமா டிக்கெட் வாங்குறதுக்கு முந்தி அடிச்சுட்டு போனில்ல, கூட்டத்தில் சண்டை போட்டு போனில்ல, நீ எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும்? இப்படி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். நம்ம பலவீனங்களை குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு, பல பேர் உண்டு. அதில் ஒரு பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பானா. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 போடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10. அவன் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமந்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அது வெளிப்படுத்தினவே. அவன் பேர் என்னவா? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் அல்லது சகோதரிகள் மேல், சகோதரர் மேல் சொன்னா நீங்க ஹாப்பியா இருங்க, நம்ம எல்லாரும் மேலே சகோதரிகள் மேல், சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். நம்முடைய பிதாவுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரு? பரிந்து பேசுகிறவர். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செட்டப் ஞாபகத்தில் வருது? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் குற்றம் சாட்டுகிறவன், ஒருவர் பரிந்து பேசுகிறவர், இன்னொருத்தவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இதை பார்க்கும்போது இந்த செட்டப் எங்க இருக்கு? இந்த அமைப்பு எங்க இருக்கு? கரெக்ட், கோர்ட்ல இருக்கு. இப்போ நீங்க கற்பனை பண்ணி பார்த்துங்க. பரலோகத்தில் ஒரு கோர்ட் இருக்கு, சரியா? பரலோகத்தில் ஒரு கோர்ட் இருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதியாய் பிதா அதிலே அமர்ந்திருக்கிறார். மேலே சத்தம் கேட்குதா? ஓகே. நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஒரு கோர்ட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் பிரமாணங்களை எழுதி கொடுத்தவர். அவர் நியாயத்தில் பிசக மாட்டார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். அவர் எந்த பக்கமும் அவர் சார்ந்திருக்க மாட்டார். இந்த பக்கமும் சார மாட்டார், அந்த பக்கம் நடுநிலையாளர். பிசாசாரவன் இந்த பக்கம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், குற்றம் சாட்டுகிறவன். குற்றத்தை சுமத்தி உங்களுக்கு தண்டனை வாங்கி தரதான் மெயின் நோக்கமே. அரசு வழக்கறிஞர் என்ன செய்வாங்க? எப்படியாவது மேலே இருக்கிற செக்ஷன்லாம் அடுக்கி இவனை ஜெயிலில் தள்ளிடணும், இல்லை உச்சக்கட்ட அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு வெற்றி. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கெரியர் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் வரும். இந்த பக்கம் யாரு? பரிந்து பேசுகிறவர். பரிந்து பேசுகிறவர்.
இன்னைக்கு காலையில் பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, போன வாரம் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன், அதெல்லாம் பைபிளில் காட்டுங்கன்னு சொல்லும் போது நிறைய பேர் கொஞ்சம் திணறுனீங்க, சிரமப்பட்டீங்க. அப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவனிச்சிங்களா? பரவாயில்ல, 2 பைபிள் வச்சுருந்துருப்பீங்க, நீங்கள் நோட்டீஸ் வச்ச பைபிள் வீட்டில் வச்சுட்டு வேற பைபிள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு சொன்னாரா இல்லையா? இதுதான் பரிந்து பேசுறது, இதுதான் பரிந்து பேசுறது. தெரியும், வாங்கியிருக்க மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன் பிள்ளைகளை விட்டு கொடுக்காம அவர் சொன்னார் பார்த்தீங்களா, பைபிள் அங்கே வச்சிருப்பீங்க ஒருவேளை. இதுதான் மெய்ப்பன், பரிந்து பேசுகிற மெய்ப்பன். பல வருஷங்களுக்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை மறக்கவே முடியாது. பல வருஷத்துக்கு முன்னால் என் புது செருப்பு வாசலில் வச்சுருந்தே காண போயிடுச்சு. இப்போ பத்திரமா இருக்கு. அதனால் சர்ச்சுக்கு வரும்போது அதுக்கப்புறம் இப்பயும் பழைய செருப்பை தான் போட்டுருவேன், இல்லை காரில் வச்சுட்டு வந்துடுவேன். நீங்கள் அதுக்காக நீங்கள் பழசை போட்டு வந்துடுறாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு வாங்க. அப்போ ஒரு தடவை புது செருப்பு போட்டுட்டு வந்தேன், செருப்பு காணும். பார்த்தா எந்த செருப்பு போடுறதுன்னு தெரியல. பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னேன், பாஸ்டர் யாரோ செருப்பு என்னை நான் சொல்லல, அவர் நான் தேடுறதை பார்த்துட்டு கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு. செருப்பை காணும் பாஸ்டர், புது செருப்பு காணும்னு. பாஸ்டர் சொன்னாங்க, யாராவது தெரியாமல் மாற்றி போட்டு போயிருப்பாங்க. யாராவது சொல்லுவீங்களா? நம்ம சொல்ல திருட்டு பையவனும் செருப்பை மாற்றி போட்டான்னு. ஆனால் அந்த அவர் சொல்கிற பாருங்க, யாராவது அவசரத்தில் மாற்றிட்டு போகிறதுக்கு புது செருப்பு தான் கரெக்டாக கிடச்சிச்சான்னு தெரியல எனக்கு. ஆனால் பரிந்து பேசுகிறவர் என்ன சொல்கிறாரு? யாராவது அவசரத்தில், இதுதான் ஒரு மெய்ப்பனுடைய குணம், பரிந்து பேசுகிறவர், பரிந்து பேசுகிறாரு. இப்போ பரலோக கோர்ட் இருக்கு, அங்கே பிசாசானவன் குற்றம் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இந்த பிரமாணத்தை கொடுத்தவர் நீர், எழுதி கொடுத்தவர் நீர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பிரமாணத்தை விட்டு கொஞ்சம் கூட பிசகாதவர், நீர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். இதோ இந்த சகோதரி, இந்த சபைக்கு போற இந்த சகோதரன் இந்த தினத்திலே இந்த கொடும் பாதகத்தை செய்து விட்டான், இந்த துணிகரமான பாவத்தை செய்து விட்டான், உமக்கு விரோதமாக, பாதகருக்கு விரோதமாக, இல்லது உங்க பரத்துக்கு விரோதமாக செய்யக்கூடாத இந்த துணிகரமான பாவத்தை செய்து விட்டான். உங்களுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே கணம் கோட்டார் அவர்களே, இந்த பாவம் செய்த இந்த சகோதரியை, இந்த சகோதரிக்கு வேத சட்டத்தின்படி உச்சபட்ச தண்டனை ஆகிய மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருவார். இப்போ ஜட்ஜி பாப்பார், ஆமா பாவத்தின் சம்பளம் மரணம் தானே அப்படின்னு சொல்லும் போது டிஃபென்ஸ் லாயர் நம்பால பரிந்து பேசுகிறவர் அங்கே உட்காந்துருப்பாரு. நீங்கள் ஏதாவது சொல்ல வாஞ்சையா இருக்கீங்களா கேட்கும்போது எஸ் யுவர் ஆனர் எந்திரிப்பார் அவர். நான் இந்த வாதத்தை சுருக்கமாய் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சகோதரி, இந்த சகோதரன் அந்த நாளிலே பாவம் செய்தது உண்மைதான், மீறுதல் செய்தது உண்மைதான். ஆனாலும் இவர்கள் செய்த பாவத்திற்காய் நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்திவிட்டேன். இவர்கள் செய்த பாவத்திற்கு கிரயத்தை நான் கல்வாரி சிலுவையிலே செலுத்திவிட்டேன். இவர்கள் மீறுதல்களை என் ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறேன். இனி அவர்கள் பாவிகள் அல்ல, இவர்களின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அதனாலே அவர் செய்த தவறுக்கு, பாவத்திற்கு 2 தரம் தண்டனை தருவது நீதியாயிருக்காது. எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுவாராம். அப்போ அதுக்கு சாட்சி வேணும்ல, சொல்லிட்டாரு. எஸ், ஆமாம் ரத்த சிந்தனைன்னு சொல்கிறாரு. சரி ஒன்று பண்ணுவோம், இவன் பாவம் செஞ்சதை சொல்கிறான், இவர் ரத்தம் சிந்திட்டாரு, ஓகே ரத்தம் சிந்தினது உண்மைதான். இந்த ரத்தம் பாவத்தை கழுவிருக்கா, கொண்டு வாடா அந்த நினைவு ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வாங்க, அந்த ஞாபக புஸ்தகத்தை கொண்டு வாங்க. தூதரை கொண்டு வருவாங்க. ஞாபக புஸ்தகம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வேதத்தில் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குது. இது யாசேரின் புஸ்தகம், நிறைய புஸ்தகம் நான் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சில புக்ஸ் பிரிண்டிங்லேயே இருக்குது. பைபிள் காலேஜ் போகிறவங்களாம் படிங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஞாபக புஸ்தகம் நம்ம அன்றன்றைக்கு செய்கிறத டைரி மாதிரி எழுதிட்டே இருப்பார் ஆண்டவர். என்ன செஞ்சீங்க, என்ன பேசுனீங்க, யாரை திட்டினீங்க, யாருக்கு விரோதமாக பேசுனீங்க, என்னென்ன காரியம் செஞ்சீங்க, எல்லாத்தையும் எழுதுவாங்க. அப்போது அந்த சாத்தான் சொன்னா பாருங்க, இத்தனாம் தேதி இப்போ இந்த பாவத்தை பண்ணான்னு, அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கும்போது அந்த பக்கம் எல்லாம் ரத்தத்தினால அப்படியே மூடப்பட்டிருக்கும். அந்த ரத்தத்தினால அப்படியே ரெட் கலரில் இருக்கும். இவர் பாவத்தை பார்க்க முடியாது.
எழுதப்பட்ட பாவம் எதுவுமே தெரியாது, ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கும். கிருபாசனத்தின் மேலே அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் தெளிக்கும் போது கிருபாசனத்திற்கு கீழே இருந்த நியாயப்பிரமாணத்தை அவரால் பார்க்கவே முடியவே இல்லை. நியாயப்பிரமாணம் மரணம். அதனால தான் கிருபையினாலே அவர் மூடி வைத்திருந்தார். அந்த ரத்தத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு பின்னாலே மறைந்து ஒருவன் மறைந்து கொண்டானே, ஆனால் அந்த ரத்தத்தை தாண்டி நியாய தீர்ப்பு செய்கிற கண்கள் பார்க்கவே முடியாது. அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த நிலைக்கால்களுக்கு கடந்து அந்த சங்கார தூதன் உள்ளே வரவே முடியலை. ஹல்லேலூயா. பிதாவானவர் சொல்லுவார், எஸ், இந்த சகோதரன் பாவம் செய்தது உண்மைதான், இந்த சகோதரி பாவம் செய்தது உண்மைதான், அதற்காக என்னுடைய குமாரன் ரத்தம் சிந்தி அந்த கிரயத்தை செலுத்தி விட்டார். எனவே இந்த சகோதரனை, இந்த சகோதரியை நிரபராதி என்று சொல்லி இவனை விடுதலை செய்கிறேன். ஹல்லேலூயா. இதே போலதான் நிரபராதி என்று சொல்லி கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஒருபோதும் ஒருத்தர் உங்களை பார்த்து நீ பாவி, நீ துரோகி, நீ குற்றவாளி, நீ ஆகாதமே, நீ தகாதமே, நீ வேண்டாதவேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய பாஸ்ட் எனக்கு தெரியும், அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்திருக்கிறார், என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பிசாசே, என்னுடைய பாஸ்ட் தெரியும், நான் பாவியாக இருந்தே பிள்ளையாக மாறிட்டேன், ஏன் பாஸ்ட்டை பற்றி நீ கவலைப்படாத, பிசாசே உன்னுடைய ஃப்யூச்சரை பற்றி நீ கவலைப்படுன்னு சொல்லணும். ஏன்னா பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்கும் என்ன ஃப்யூச்சரு? ஃப்யூச்சர் என்ன? அவியாத அக்கினி, நித்திய நரகம். அந்த ஃப்யூச்சரை பற்றி நீ கவலைப்படுது, என்னை பற்றி கவலைப்படாத. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது காரியம், ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு, குற்றம் சொல்லாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அடுத்த காரியம் இப்போ நான் 3 காரியத்தை சொல்லிட்டு 4வது ஏசாயா 36:8 சீக்கிரமா முடிக்கலாம். ஏசாயா 36. உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதித்து கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடே சபதம் கூறு. பாத்தீங்களா, சேலஞ்ச் பண்றான் பாருங்க. நான் உனக்கு 2000 குதிரை தர்றேன், நீ அவ்வளவு பெரிய ஆளா? 2000 குதிரை தர்றேன்ப்பா உனக்கு, அதில் ஏறக்கூடிய ஆள் இருந்தால் நீ ஏற்றி என் கூட சண்டைக்கு வா. இப்போ இந்த பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்லாம் அந்த சின்ன சின்ன கட்சிகளை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு உனக்கு ஆள் இருக்கா கேண்டிடேட் கேட்பான் பாருங்க. கிண்டலாக கேட்பாங்கல்ல, நீ இவ்வளவு எங்கள் கவர்மெண்ட்டை நீ எதிர்த்து வர்ற, நீ 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு உனக்கு ஆள் இருக்கா அப்படி கேட்குற மாதிரி தான். இப்போ என்ன சிம்பிளாக சொல்லணும்னா என்ன, யுத்த தளவாடங்கள், யுத்த ஆயுதங்கள்லாம் முன்னால் வச்சிடுறேன், நீ அதில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, தேர்வு செய்துக்கொள், அதை எடுத்துக்கொண்டு என்னை வீழ்த்தும்படிக்கு வர முடிஞ்சா வா. எப்படி பெரிய சவால் பாருங்க. சத்துருவுக்கு தெரியாது நம்முடைய ஆண்டவர் பட்டயத்தாலும் ஈட்டியாலும் யுத்தம் செய்கிறவர் அல்ல. உலக மனுஷன் வேணா பட்டயத்தாலும் ஈட்டியாலும் யுத்தம் செய்வான், ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி யுத்தம் செய்வாராம்? வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தினாலே யுத்தம் செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயம். ஒரு தூதனை தான் அனுப்பினார். என்ன பண்ணானா? 1,85,000 பேர் அவுட். ஒரு தூதன். அதான் தாவீது சொல்றாரு, நீ குதிரை 200 குதிரையை கொடுக்குறீல்ல, தாவீது யுத்த மனுஷனாகிய தாவீது சொல்றாரு, ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது மிகுந்த வீரியத்தினாலே ஒருவரையும் ரட்சிக்காது. முதலாவது ஆண்டவர் சத்ரு நமக்கு எதிராக யுத்தம் செய்ய வரும்போது ஆண்டவர் முதலாவது என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவிப்பார். முதல்ல ட்ரெயின் பண்ணுவார், ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பார். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் பாஸ் ஆகாட்டி முதல்ல ட்ரைனிங் கொடுப்பாரு, பிற்பாடு அவரே யுத்தத்தை நடத்த துவங்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுங்க. சத்ரு என்ன சேலஞ்ச் பண்ணாலும், ஏய் வந்து பாடுறா, நீயே நானும் பார்த்துருவோன்னு சொல்லாதீங்க. நம்மளால் நிற்க முடியாது. யோசேப்பு சொன்னார்ல, இந்த யுத்தம் எங்களுடையதல்ல, கர்த்தருடையது. சிம்பிளாக சொல்கிறேன். சத்ரு உங்களுக்கு முன்னால் சேலஞ்ச் பண்ணும் போது நேராக அப்படி திருப்பி பார்த்து, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்க, இது உங்கள் டிபார்ட்மெண்ட். ஆண்டவர் நீங்கள் பார்த்துங்க, இது உங்கள் டிபார்ட்மெண்ட், நீங்கள் பார்த்துங்க, எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாமா?
ஒரு 5 நிமிடம் கூட போனாலும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். இறுதியாக ஏசாயா 36:16-17 வசனத்தை வாசிங்க. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசிரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும். போதும் உங்கள் தேசத்திற்கு ஒப்பான ஒரு தேசத்திற்கு நான் அழைத்து கொண்டு போவேன். வேகமா போறேன், வசனத்தை சொல்லல. இத்தனையும் பழிக்கலைன்னா கடைசியில் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு காம்ப்ரமைஸ்க்கு என் கூட வந்துரு, என்னோட சமாதானமாய் போயிரு. எது தின்னா தானே பிரச்சனை. இங்கே ஒரு ஆமேன் அங்கே ஒரு ஆமேன் போட்டுரு, முடிஞ்சு போச்சு. அங்கன்னா எங்கன்னு கேட்காதீங்க. இங்கேயும் ஒரு ஸ்தோத்திரம் அங்கேயும் ஒரு ஸ்தோத்திரம். நம்ம பாஸ்டர் கையால் ஒரு ஞானஸ்தானம், ஒரு விசேஷத்தை ஒரு ஊழியக்காரர் வந்தாரோ, ஐயா உங்கள் கையால் ஒரு ஞானஸ்தானம். நான் யாரையும் சொல்லலை. அப்படி யாராவது சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். சமாதானமாக போயிரு, கூட காம்ப்ரமைஸில் போயிரு. நான் உனக்கு சில வெகுமதிகளை தருவேன், சில கிஃப்ட் தருவேன், சில நன்மைகளை தருவேன். அதற்கு பின்னாலே ஓடிடுவான் எல்லாருமே. இப்போ ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். அங்கே நீங்கள் வெட்டாத கிணறுகள், நீங்கள் கட்டாத வீடுகள், நீங்கள் நிரப்பாத வஸ்துக்கள் நிறைந்த சகல வீடுகள், நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. நீங்கள் போய் உட்காரதான் உங்கள் வேலை. எல்லாம் ரெடிமேடாக வெல் ஃபர்னிஷ்ட். பிசாசு சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்? அப்பமும் திராட்சரசம் உள்ள தேசம் ஆகிய உங்கள் தேசத்திற்கு ஒப்பான ஒரு தேசம். அப்படியே டூப்ளிகேட். பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரிஜினலோட டூப்ளிகேட் ரொம்ப அலங்காரமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில நேரம் ஒரிஜினலோட டூப்ளிகேட் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சாதாரண ஒரு ஃபோனை வாங்குங்க, ஆப்பிள் ஃபோன் வாங்கினாலே 2 கேமரா தான் இருக்கும். ஒரு சைனா ஃபோன் சீப்பாக வாங்கல 5 கேமரா வச்சுருப்பான். என்ன ஃபெசிலிட்டி அதில்! ப்ளூடூத் இருக்குது, வைஃபை இருக்குது, 5G சிம் இருக்குது. போடுவீங்க, 1 மாதத்தில் காண போயிடும். ஒரிஜினலை போல தோன்றது அநேக காரியங்கள் இருக்கு. ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும். ரொம்ப கவனம் தேவை. நாபோத்துடைய திராட்சை தோட்டம், அதை கீரை கொள்ளையாக்கி போடும்படிக்கு ராஜாவாகிய ஆகாப் விரும்புகிறாராம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 21:2 வாசிங்க. 1 ராஜாக்கள் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 21. நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதை பார்க்கிலும் உனக்கு சுதந்திரமாய் உன் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பிதாக்களின் சுதந்திரம்னு போட்டிருக்கிறதுல பிதாக்களின் சுதந்திரம். அதை நான் எடுத்துக்கிறேன். அதை கீரை கொள்ளைன்னா என்ன தெரியுமா? அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க பாருங்க, டஸ்ட்பின். அதை கீரை கொள்ளையாக்கி போடுறதுக்கு நீ அதை எனக்கு கொடுத்துரு, பிதாக்களின் சுதந்திரத்தை கொடுத்துரு. அதற்கு பதிலாக வாசிங்க, அதை பார்க்கிலும் அதை விட பெஸ்டா நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். பாத்தீங்களா? போதும். அதை பார்க்கிலும் பெஸ்டா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் பெஸ்டா ஒருவராலும் தர முடியாது. நம்புறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை பார்க்கிலும் பெஸ்டான ஒரு திட்டத்தை வேறு யாரும் தர முடியாது. நீங்க என்னதான் பெஸ்டா பிளான் பண்ணாலும் இறுதியிலே கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரம்தான் நிலைத்து நிற்கும். ரொம்ப கவனம் தேவை. ஓ நல்ல பெஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படக்கூடாது. அதான் அந்த ஊழியக்காரன் சொல்றான் பாருங்க, ரெகொபெயாமை பார்த்து, நீ உன் தேசத்துல பாதி கொடுத்தாலும் சரி, நான் உன் வீட்டில் அப்பம் புசிக்கிறது இல்லை, ஆகாரம் சாப்பிட்றதும் கிடையாது. திரும்பி பார்க்காம போயிட்டான். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள்
சில கவர்ச்சிகரமான திட்டங்கள் வரும்போது பை ஒன் கெட் டூலாம் வரும்ல, ஏன் பை ஒன் கெட் 3 ஆஃபர் அப்படி வந்தாலே நினச்சிங்க அதெல்லாம் விலை போகாத பொருள். ஆடி தள்ளுபடின்னு சொல்லுவாங்க, வாங்கின அப்புறம் தான் தெரியும் நீங்கள் ஆடிடுவீங்க. அதெல்லாம் ரொம்ப டெக்னிக், விற்காத ஐட்டத்தெல்லாம் தள்ளி விடுறதுக்கு. அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. பிசாசானவன் இதே போல வஞ்சிக்க செய்வான். கர்த்தர் தம்முடைய நிறைவிலிருந்து தருகிறார். பிசாசானவன் முதல்ல கொடுத்துட்டு பின்னால் பறிச்சிருவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய நிறைவிலிருந்து தருகிறார். பிசாசானவன் முதல்ல கொடுத்துருவான், பின்னால் வருத்தம். சிம்பிளாக சொல்லணும்னா, அப்பா தன்னுடைய ஆசீர்வாதத்தை சம்பத்தை பிள்ளைகளுக்கு தருகிறார். சத்ருவானவன் உங்கள் கையில் கிரெடிட் கார்டு தான் கொடுப்பான். கிரெடிட் கார்டு அது இக்காலத்து பாடுகள் பிற்பாடு வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சமாதானமாக சந்தோஷமாக வச்சுருப்பார். ஆனால் கிரெடிட் கார்டு எப்படி தெரியுமா, இப்போ சந்தோஷமாக நீ செலவு பண்ணு, கார்டை தேய் என்ன வேணால் வாங்கிக்கோ, மொபைல் ஃபோன் என்ன ட்ரெஸ் என்ன எல்லாம் வாங்கிக்கோ. ஆனால் பின்னால் ஒரு டியூ கட்டாமல் இருக்கும்போது தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. கவனம் தேவை, கவனம் தேவை. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்று உங்களை பார்த்து சத்துரு கேட்கும்போது அவனுக்கு கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுங்க. உங்களை பலவீனன் என்று சொல்லி சத்துரு சொல்லும்போது, நான் பலவீனன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் பலவானாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. நீ ஆகாதவன், நீ பாவி துரோகி என்று சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சாயலின்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். இறுதியாக எபிரேயர் 10:23 வாசிக்கலாமா? எபிரேயர் 10:23, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் நாம் உறுதியாய் வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அசைவுகள் வரும், பெருவெள்ளம் பெருமழை பெருங்காற்று மோதி அடிக்கத்தான் செய்யும். ஆனால் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேலே உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஒரு பாடலை பாடுவோம். எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்பிக்கை அறிக்கையிடுங்க. நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பேசுகிற மகனை கர்த்தரின் எல்லைகளில் பயன்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்ரு எங்கள் வாழ்க்கையில் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை தளர்ந்து போக பண்ணுவதற்கு எத்தனை காரியங்களை கொண்டு வந்தாலும்
அவன் வசனத்தோடு வருவது போல தெரிந்தாலும், ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்க்கையை ஆண்டவரே கேள்விக்குறியை கொண்டு வந்தாலும், சவால் விடக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்தாலும், எல்லாவற்றிலும் நாம் நம்பியிருக்கிற தேவன் மீது உள்ள நம்பிக்கை அசையாதபடி நிலைத்திருக்க பண்ணுவீராக. எப்போதும் நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோடு நீ கிரியை செய்து வல்லமை வழங்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் நம்புவது அவராலே வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம், மகனுக்கு எதிர பயன்படுத்துவீராக. கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவ ஆவியான கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நாமத்தை உயர்த்தும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.